Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th standard physics ஒரே ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. ஒன் டே தான். ஸோ இந்த ஒன் டே ஈக்குவல் டு 70க்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 60 ப்ளஸ் மார்க் அது ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து 5 மார்க் எல்லாத்தையும் படிச்சிருங்க. நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ 5 மார்க்லாம் நீங்க வந்து படிச்சிருங்க. ஸோ நான் நாளைக்கு காலையில கரெக்டா வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து 5 மார்க் ப்ளஸ் முடிஞ்சா எல்லா யூனிட்டோடைய புக் பேக் ஒன் வேர்ட் வந்து படிச்சிருக்கேன். நான் இந்த வீடியோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ புக் பேக் ஒன் வேர்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஐ திங்க் ஒரு 4 o'clock வரீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், இல்லை 5 o'clock வச்சுக்கிறோம். 5 to or 6 o'clock நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 to 8 வரைக்கும் உங்களால படிக்க முடியும், ஒரு 2 hours. அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 hour ஒரு 2 hours வந்து படிக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ எவ்வளவு நேரம் படிப்பீங்களோ அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்ப கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப படிங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள. பட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதுல இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எல்லாத்தையும் முடிக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 8 சாப்டர் வரைக்குமாவது 5 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. காலையில வந்து பேலன்ஸ் 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 7 to 8, ஒரு 7ல இருந்து 8 சாப்டர் ஆகுது. முடியாதவங்க ஒரு 7ல இருந்து 8 சாப்டர் ஆகுது 5 மார்க். எல்லாம் நான் ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒரு 3 5 மார்க் 4 5 மார்க் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அதனால நைட்டுக்குள்ள வந்து 5 மார்க் வந்து படிச்சிருங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 25 அவுட் ஆஃப் 25 உங்களால 5 5 மார்க்குமே வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 5 மார்க்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இதுலயும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கொஸ்டின்ஸ் சொல்லையில சொல்றேன். ரிப்பீட்டடா எது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் கொஸ்டின் சொல்லையில சொல்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் அதுல வந்து இந்த போட்டோ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ அவங்க ஒவ்வொரு யூனிட்டா பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதியிருக்கேன். பட் கொஸ்டின் நம்பர் இப்போ யூனிட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஸ்டின் நம்பரை வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க வந்து ஈஸியா கொஸ்டின் நம்பரை வச்சு உங்களால வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் யூனிட் 1ல. 5th கொஸ்டின் அப்போ 5th கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு மீடியத்துக்காக தான் எடுத்திருக்கேன். 25 மார்க் ஈஸியா வாங்கலாம். பிளஸ் புக் பேக் ஒன் வேர்டு 15. ஸோ இந்த 15 ஒன் வேர்ட்ல உங்களுக்கு 13 கொஸ்டின் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக்கை நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களால ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 மார்க் வந்து ஈஸியா வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால ரொம்பவே சுலபமா 5 மார்க் அண்ட் ஒன் வேர்டு படிக்கிறது மூலியமாவே 38 to 40 வாங்க முடியும் உங்களால. ஸோ அதனால இதை வந்து நல்லா தரவா படிச்சுங்க. நாளைக்கு காலையில கரெக்டா ஒரு 9 மணி, நான் 9 மணி வரைக்கும் டைம் தர்றேன். 9 மணி வரைக்கும் நீங்க இந்த 5 மார்க் ஒன் வேர்டை ஃபுல்லா படிச்சிருங்க. காலையில 9 மணிக்கு 9 AM நான் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்லோட் பண்ணிடுவேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ அதை படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கரெக்டா டேலி ஆயிரும் டைம். ஸோ அதனால தான் நான் இந்த டயத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரையாங்குலர் அண்ட் ரேடார் மெத்தட் வந்து பாத்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட்ல 2 சப்டிவிஷன் இருக்கும், 1 and 2னு 2 சப்டிவிஷன் இருக்கும். 1வது கொஸ்டின் முடிஞ்சா பாத்துக்கங்க, இல்லாட்டி வேணாம். பட் செகண்ட் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்கறது, திரும்ப திரும்ப கேட்கறது இந்த செகண்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல ட்ரையாங்குலர் அண்ட் ரேடார் மெத்தட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், பிழைகளின் பல்வேறு வகைகள். ஓகேங்களா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 5th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 5th கொஸ்டின் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வித் எக்ஸாம்பிளோட வேணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் பிராக்கெட்ல எக்ஸாம்பிள்னு போட்டிருக்கேன். இந்த 3 கொஸ்டின் மட்டும் படிங்க. யூனிட் 1ல 5 மார்க், இதுல இருந்து கண்டிப்பா ஒன்று கேட்டுருவாங்க. அண்ட் செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், முக்கோணங்களின் கூடுதல் விதி. ஓகேங்களா, சோ அது வந்து பாருங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட், ஸ்கேலார் பெருக்கம் மற்றும் வெக்டார் பெருக்கத்தின் பண்புகள் தமிழ் மீடியத்துக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். சோ இது வந்து பாத்துங்க யூனிட் 2ல இந்த 3 கொஸ்டின் மட்டும் போதும். ஓகேங்களா, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் லாமிஸ் தியரம், லாமிஸ் தேற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரம். சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஆரிஜின் ஆஃப் ஃபிரிக்ஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் ஆரிஜின் ஆஃப் ஃபிரிக்ஷன். அடுத்து 8th கொஸ்டின் ரோலிங்ஸ் ஃபிரிக்ஷன். இது 4 கொஸ்டின் பாருங்க. யூனிட் 3 பொறுத்தவரை இந்த 4 இதுவுமே இம்பார்ட்டன்ட். சரி எனக்கா சரி.
ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் லாமிஸ் தியரம். லாமிஸ் தேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேற்றம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாமிஸ் தியரம் ரொம்ப இதுவும் இந்த யூனிட்ல இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், அடுத்தது கினமேட்டிக் ஈக்குவேஷன், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டை பொறுத்தவரை இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 8th கொஸ்டின் ரோலிங் ஃப்ரிக்ஷன், இது பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டின் தான் இதுல. அடுத்தது 4th சாப்டர் பாருங்க. 4th யூனிட்டை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், இது வந்து பாத்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி நிரூபிக்க அப்படின்னு இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது வந்து பாத்துக்கோங்க தேர்ட் கொஸ்டின். அடுத்து புக் பேக்ல 4th கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் காலிஷன், இது வந்து பாத்துக்கோங்க. இந்த 4 கொஸ்டினும் இந்த 4வது யூனிட்ல 4மே இம்பார்ட்டன்ட். அதுல ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், வேலை ஆற்றல் தத்துவம். ஓகே, அடுத்தது பாருங்க உங்களுக்கு 5th யூனிட். 5th யூனிட்டை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம், அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் மெத்தட் டு ஃபைண்ட் சென்டர் கிராவிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் புக்ல செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்றது ஃபுல்லாவே 5 மார்க். ஸோ 5 மார்க்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 5 மார்க் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோமன் லெட்டர் 3ல இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோமன் லெட்டர் 1 வந்து 1 வேர்டு. எஸ், லாங் ஆன்சர் கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு பெருவினாக்கள் அல்லது நெடுவினாக்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். பட் இது 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லல. பட் ஓகே, 5 மார்க்குங்கிறது வந்து ரோமன் லெட்டர் 1 1 வேர்ட், ரோமன் லெட்டர் 2 2 மார்க் அண்ட் 3 மார்க், ரோமன் லெட்டர் 3ல வந்து இருக்கும். ஸோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின். 4th கொஸ்டின் பாருங்க, மொமெண்ட் ஆஃப் இனட் ஏரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுல வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொமெண்ட் ஆஃப் இனட் ஏரியா. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது 8th கொஸ்டின் 9th கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 8th to 9th இது ரெண்டுல இருந்துமே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும். இணையச்சு தேற்றம் அண்ட் செங்குத்தச்சு தேற்றம், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இந்த ரெண்டு தியரத்துல இருந்து ஒரு தியரம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. அப்படி இது ரெண்டும் வராத பட்சத்துல தான் இந்த மொமெண்ட் ஆஃப் இனட் ஏரியா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற ரெண்டும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட், மற்றபடி இது 3 தான் உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்ல. அடுத்து யூனிட் 6 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். லா ஆஃப் கிராவிடேஷன், கிராவிடேஷன் லா வந்து கெப்லரோட 3rd லாவில் இருந்து பெறப்படணும். ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கு கிராவிடேஷன், ஓகேங்களா, தமிழ் மீடியத்துக்கு வந்து கெப்லரின் 3ஆம் விதியிலிருந்து கிராவிடேஷன் லா வந்து தருவி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் யூனிட் 6ல செகண்ட் 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th 5 மார்க் கிராவிடேஷன் ஆன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிராவிடேஷனல் ஆன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் பிடிஎஃப் லிங்க் நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இமேஜ் ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த யூனிட்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெப்லர் 3rd லால இருந்து பெறப்படுறது. ஸோ அடுத்தது 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதே தான் வேரியேஷன் ஆஃப் ஜி, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த 3 கொஸ்டினும் 8th 9th 10th தி மோஸ்ட் கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் எர்த் சர்ஃபேஸ், இது 3ல இருந்து ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க. அதுல இந்த லாட்டிடியூட் ஆல்டிடியூட் மேபி 3 மார்க்ல கூட கேட்கலாம், ரெண்டுல ஏதாவது ஒன்று. அண்ட் இந்த எர்த் சர்ஃபேஸ் கேட்டாங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு 5 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. அண்ட் யூனிட் 7 பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதோட விட்டுருங்க. நான் இந்த ஸ்டார் போட்டிருக்கதான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தென் ஸ்டார் போடாத கொஸ்டினை படிங்க, அதுக்காக தான் நான் ஸ்டார் போட்டு சொல்றேன். இதெல்லாம் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அடுத்த 3rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, வேரியேஷன் ஆஃப் வயரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சாரி, வால்யூம் ஆஃப் வயரு. ஸோ அடுத்தது 7th கொஸ்டின் டெர்மினல் வெலாசிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, 8th கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பைப் அண்டர் ஸ்ட்ரீம் லைன் பாத். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 10th கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன், ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்துக்கோங்க. 12th கொஸ்டின் 100% கேட்கக்கூடிய கொஸ்டின், பெர்னாலிஸ் தியரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல 1 2 3 4 யூனிட் 7 பொறுத்தவரை 4 கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டியது. ஓகே, அடுத்து யூனிட் 8ல செகண்ட் கொஸ்டின் ஐடியல் கேஸ் லா, அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் வேரியேஷன்
வேரியேஷன் மாடல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து பாத்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியேஷன் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து பாத்துங்க. 7th கொஸ்டின் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 ஸ்டார் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேயர் ரிலேஷன் திஸ் இஸ் ஆல்சோ 2 ஸ்டார் கொஸ்டின் தான். இந்த யூனிட்டை பொறுத்தளவில் 2nd கொஸ்டின் 7th கொஸ்டின் 12th கொஸ்டின் இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3லேருந்து 1 நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். ஓகே. அண்ட் 9th சாப்டரை பாருங்க. 9th சாப்டர்ல யூனிட் 1 பொறுத்தவரை கினெடிக் தியரி ஆஃப் கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 2nd கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் அது வந்து பாத்துக்கோங்க. 5th கொஸ்டின் பாத்துக்கோங்க கெப்பாசிட்டிஸ் ஆஃப் மோனோடாமிக் அது வந்து பாத்துக்கோங்க. 7th கொஸ்டின் path of the gas இது பாத்துங்க. இதுல இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இந்த 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் 10th கொஸ்டினை பாருங்க. 10th கொஸ்டினை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 2nd கொஸ்டின் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், 4th கொஸ்டின் சிங்குலர் ஹார்மோனிக் மோஷன், 5th கொஸ்டின் வந்து அதே தான் சிங்குலரில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் சிம்பிள் பெண்டலம் இது இம்பார்ட்டன்ட். 9th கொஸ்டின் எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இந்த யூனிட்ல. 11th யூனிட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வேவ்ஸ் 2 வேவ்ஸ் இருக்கும். அதுக்கு 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒன்று வந்து ஐ திங்க் டிராவலிங் வேவ்ஸ், another one சிம்பிள் வேவ்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கோங்க. அண்ட் 4th கொஸ்டின் லாப்லாஸ் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th கொஸ்டின் கர்வ்டு சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. 8th கொஸ்டின் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பீட்ஸ் இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுலேயும் நான் குறிப்பாக வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸை மஸ்ட் படிங்க. எனக்கு வந்து எல்லாத்தையும் இவ்வளோலாம் இல்லை. ஒவ்வொரு யூனிட்லையும் அப்ராக்சிமேட்லி ஒரு 5 கொஸ்டின் வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது 10, 50, 55 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் ஸ்டார் போட்டு கொடுத்ததெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின் உள்ள 25க்கும் உள்ளதான் நான் ஸ்டார் போட்டிருக்கேன். அப்போ அந்த ஸ்டார் போட்டதை மட்டுமாவது நல்லபடியாக படிச்சுங்க. அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணுற 5மே வந்துடும். 5 இல்லாட்டி அட்லீஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் வந்துடும். எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட் 5 கொஸ்டின்ஸ் கேரண்டி அட்டன் பண்ணலாம். இல்லை ஸ்டார் போட்டதை மட்டும் படிச்சிங்கன்னா 5 அட்டன் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா 4 மஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே. 20 to 25 மார்க் கேரண்டி இந்த 5 மார்க் கொஸ்டின் படிச்சிங்கன்னா. ஸோ அதனால இதை நல்லா படிச்சுங்க. ப்ளஸ் புக் பேக் 1 வேர்ட் படிச்சிருங்க. ஒரு 50 மார்க்குக்கு நீங்கள் தயாராக இருங்க. காலையில் நான் 2 மார்க் 3 மார்க் கூட நாளைக்கு காலையில் வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச்.